காலி சேலை எடுக்கிறதுக்கு காலி பையன் தான் இங்க வரணும். நீ ஒரு டிவியில போடுறதுக்காக இந்த எடுக்கிற கூசவன் என்ன டிவி என்ன டிவி காலி சேலை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோம். அப்பா உனக்கு அறிவு இருக்கா? காலி சேலை எடுத்துட்டு வெளியே 1000 பேர் இருக்காங்களே, அதை போய் போட்டோ எடுப்பியா? கேமரா பிடிச்சி பில்ம பிடிங்க அடிங்க. மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வைகோ பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியேறிய தொண்டர்களை வீடியோ எடுத்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாற்காலியில் இருந்து எழுந்து வந்த வைகோ பேசிய வார்த்தைகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேடையில் நடந்தது என்ன பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நேற்று மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வைகோ சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசினார். ஒரு கட்டத்தில் அங்கிருந்த தொண்டர்கள் வைகோவின் பேச்சை கேட்காமல் ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருந்தனர். அப்போது தொண்டர்கள் வெளியேறிய காட்சியையும் காலியாக இருந்த நாற்காலியையும் அங்கிருந்த செய்தியாளர்கள் வீடியோ எடுத்தனர். இதனை பார்த்து கடுப்பான வைகோ நாற்காலியில் இருந்து எழுந்து செய்தியாளர்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டார். அதே நேரம் செய்தியாளர்கள் கையில் இருந்த கேமராவையும் பறிமுதல் செய்யுமாறு கூறினார். இதை கேட்டு மதுபோதையில் இருந்த தொண்டர்கள் சிலர் செய்தியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் செய்தியாளர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்து வந்த போலீசார் மதுபோதையில் இருந்த தொண்டர்களிடமிருந்து செய்தியாளர்களை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலி சேலை எடுக்கிறதுக்கு காலி பையன் தான் இங்க வரணும். நீ ஒரு டிவியில போடுறதுக்காக இந்த எடுக்கிற கூசவன் என்ன டிவி என்ன டிவி காலி சேலை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோம். அப்பா உனக்கு அறிவு இருக்கா?